சீனியர் எனக்கு. ஸோ அவருக்கு இப்படி ஒரு டெபியூட்டன் ஃபிலிம் அவரை இவ்வளோ நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யுவராஜ் அண்ணன் அண்ட் ஹோல் $1 million டீம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளோ நல்ல படம் அவங்க கொடுத்ததுக்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு படமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மௌனராகம் ஸ்டைலில் அவர் வந்து காதலை வந்து அப்படி அனௌன்ஸ் பண்ணார். கார்த்திக் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார் காதலை. இவரும் அதே மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா. அப்போ இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வந்தேன். நான் பார்த்தா நம்ம எப்படி இருக்கும்னே தெரியாது இவரோட படம் இல்லையா. புதுசாக வர்றாரு. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. உண்மையிலே நம்ம நினச்சி இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எதுவுமே கெஸ் பண்ணவே முடியாது. அண்ட் படம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி 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 மாண்டேஜோட சாங் வந்து ஃபுல்லுமே வருது. தனியாக போய் ஒரு பார்க்கில் ஆடுற மாதிரி, இல்லைன்னா ஃபாரின்ல ஆடுற மாதிரி, இல்லைன்னா ஒரு குத்துப்பாட்டு ஆடுற மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சீனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த படம் அந்த பாட்டுங்க இருக்குது. பாட்டு வந்து சலிக்கவே இல்லை. அந்த கவிதை வரிகளுமே எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த என்ன சீனும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். கிளைமேக்ஸ் செமையாக இருந்தது. வில்லன் வந்து சூப்பர். வில்லன் தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு இது. ஏன்னா அவர் வரும்போது நமக்கும் உண்மையை நம்மளே ஒரு அகதியாக இருக்கிற மாதிரி, நமக்கு என்ன ஆகிடுமோன்ற மாதிரி அந்த மாதிரி ஆகுது. அண்ட் காமெடி வந்து அந்த குட்டி பையன் காமெடியும் நல்லா இருக்கு. யோகி பாபுதுமே இருக்கு. காமெடின்னு தனியா வைக்காம அந்த சிச்சுவேஷன்ஸே காமெடி மாதிரி நடுவில் 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 அந்த மாதிரி வராங்க. ஃபுல்லுமே மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைட்டு இது அது அந்த மாதிரி இல்லாமல் காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு. அன்னன்னைக்கு நமக்கு இப்போ இந்த ஹிந்தி அண்ட் தமிழ் பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மசாலா மாதிரி. பட் என்டர்டெய்னிங்காக இருக்குங்க நமக்கு. அது அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதுல வந்து அப்படியே அழுகையை நிறுத்த முடியாம அழுகையா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன் 3 சீனுமே ரொம்ப இமோஷனலா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நமக்கு தொடக்க தொடக்க அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம பர்சனலா அட்டாச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்தது. குட்டி பையன் வந்து அவன் வந்தாலே எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அவன் வேற இதுல பாடி இருக்கான் போல் இருக்கு. ஆனா நான் இதுல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ் வருதுல்ல, கிளைமேக்ஸ் வந்து சான்ஸே இல்லை. படம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஒரு போரிங் இல்லாமல் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ஸே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்காங்க. யோசிச்சு நல்லா எழுதியிருக்காங்க. அதாவது காப்பி அடிச்சு அந்த மாதிரி இல்லாமல் யோசிச்சு இது எப்படி வச்சா நல்லா இருக்கும், நல்லா பர்ஃபெக்ட் பண்ணி 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 எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. அந்த ஒரு MS பாஸ்கர் அந்த சீனுமே நல்லா இருந்தது. 3 இமோஷனல்ல இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இமோஷனல் சீன் தான் சான்ஸே கிடையாது. செம்மையா இருந்தது. அதாவது மனசார நீங்க ரசிச்சு பாக்குற மாதிரி இருந்தது. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சூஸ் பண்ண ஒவ்வொருத்துக்கும் சூஸ் பண்றாங்க இல்லையா, கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பையன் யங் பேர் இருக்காங்களா, அவங்களுடைய டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க வந்து நீ எனக்காக தான், உண்மையில நீ கூட எனக்காக தானடா கடல் கடந்து வந்தாங்கன்னு நினைக்கிற மாதிரி. சந்திரமுகி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன்லாம் வரும். அந்த சீன் நம்ம கவனிக்க மாட்டோம். திருப்பியும் லாஸ்ட்ல வந்து அந்த சீனை வேற மாதிரி காட்டுவாங்க, வேற ஆங்கிள் இருந்து. அதே மாதிரி இதுல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீன்ஸ்லாம் வரும், நம்ம அப்போ வந்து அதை ஜஸ்ட் அப்படியே போயிடும். ஆனா அதே சீனை திருப்பியும் வரும்போது திருப்பி அந்த மியூசிக், அதே மியூசிக் கட் பண்ணி அங்க போடும்போது நமக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் செம கிளாப்ஸ் வாங்கிச்சு. சர்ச்சில் பேசுறது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் லென்த் கட் பண்ணியிருக்கலாம் மாதிரி இருந்தது. இந்த அந்த அவன் வந்து அவன் சொல்றான்ல, நான் வந்து விழுந்து கிடந்தேன், அந்த சீன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் காட்டும் போது நம்ம அது ஜஸ்ட் அப்படியே விட்டுருவோம். அதே மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்கறதும் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிடும். ஆனா அதை வந்து அவன் திருப்பி சொல்லும் போது பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. அது வந்து சந்திரமுகி ஸ்டைல்ல நல்லா இருந்தது. சந்திரமுகில ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இதுவான்னு கேட்பாங்க, திருப்பி அவங்க வந்து ஃபேஸோடைய டிஃப்ரெண்ட் இதை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பேசின மாதிரி இருந்தது. பட் அந்த மேட்டர் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அந்த மேடையில சர்ச்சில் பேசும்போது அவங்க அம்மா பத்தி சொல்லுவான்ல, ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப ஒரு சினிமாத்தனமா இல்லாம வீட்டுல அம்மா எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி வீட்டோட அம்மா மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து நம்ம வீட்டால பாக்குற மாதிரி. சிம்ரன் கூட மேக்கப்லாம் இல்லை, அவங்க அப்படியே சாதாரணமா இருந்தது. அதனால நமக்கு வந்து
ரொம்பவே ஒரு கனெக்ட் ஆச்சு. என்ஜாய் டோட்டலி வந்து என்ஜாய் பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ண படம். அந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு. அதாவது இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னும் போது இவர் போய் ஒருத்தரையா இது பண்ணுவார் இல்லையா. ஃபர்ஸ்ட் இவரை போய் கூப்பிடும் போதே பயங்கரமா அது இதுவாயிடுச்சு. ஏன்னா எல்லா ஃபேமிலியிலுமே டெத்து வருது. அந்த டெத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அதெல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு செமையாக பிடிச்சது. எனக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணேன், 96 எப்படி என்ஜாய் பண்ணேன், மெய்யழகன் எப்படி என்ஜாய் பண்ணேன், அந்த மாதிரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருக்கும். சசிகுமார் சார் வந்து சூப்பராக, அவர் ஒரு ஸ்டைலிஷாகவும் இன்னும் ஒரு மாதிரி ஒரு சண்டை போடுற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா காட்டியிருந்தாங்க. ஃபுல்லுமே இல்லை, ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக சிம்ரன் மேடம் விட இவருக்கு தான் ஆக்டிங்க்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் அதை நடிகராகவே பார்க்க முடியல, நம்ம அந்த கேரக்டராக தான் பார்க்க முடியுது நம்ம. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குட்டி பையன் கூட அந்த இதுக்கு எல்லாருமே அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. காமெடி சீன்ஸ்லாம் இயல்பாக நடக்கிறதுலே காமெடி கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பர். ஆக்சுவலி நாகேஷ் சார் காமெடி அப்படிதான் இருக்கும். நாகேஷ் சார் காமெடி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு சொல்லிட்டு போற மாதிரி இருக்காது, இயல்பா பேசுறதுலயே காமெடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ண அதுலயே நான் பார்த்த கொஞ்சம் சர்ச்சில் எல்லாம் பேசுவாங்கல்ல, படத்தை பத்தி கேக்குறாங்க. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டி எடுத்தீங்களா? நீங்க எடுத்தீங்க அந்த பேட்டி. எல்லாரும் சொன்னேன், எல்லா கதாபாத்திரங்களும் கரெக்டா பண்ணிருக்கிறாங்க, நல்லா பண்ணிருக்கிறாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. சசிகுமாரோட மற்ற படத்தை விட இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இப்போ வர படங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு படங்க பார்க்கவே பிடிக்கல, சில படங்கள்லாம் இப்போ வரது. ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடியும் இருக்குது, கதையும் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை உணர்ந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சிம்ரனும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சசிகுமார் தம்பி நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் ராகவனோட வைஃப் அவர் சௌந்தர்யா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக போயிருக்குது. ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்காக ஒரு மனுஷன் மாறலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்காக எல்லாரும் மாறுறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இன்னொன்று லாஸ்ட்டு சீனில் கிளைமேக்ஸ் சீனில் போலீஸ் எல்லாம் வந்தோடனே கொஞ்சம் பக்கு இருந்தது, குறை சரியில்லை. இந்த படம் ஃபேமிலிக்கான ஒரு படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்பெல்லாம் எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கறதுன்னு தெரியல, இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான் உண்மையிலேயே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும், பிளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண் கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. படத்துல நிறைய பிளஸ் இருக்கு. முதல் பிளஸ் என்னன்னா, ஒரு எமோஷன் முடிஞ்ச உடனே, சென்டிமெண்ட் போர்ஷன் முடிஞ்ச உடனே காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது ரொம்ப ரேர், முடியாது. ஏன்னா அதில் நம்ம வெளில வரணும். இந்த படத்தில் அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படத்தில் மைனஸும் ஒரு சிலது இருக்கு, நிறைய வந்து லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கணும்னு நிறைய கேள்விகள் கேட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஜம்ப், சசிகுமாரோட ஃபேமிலி அகதியாக வராங்க, என்ன நடந்துச்சு, ஏன் வராங்க அப்படின்னு 2-3 ஃபிளாஷ் சீன் எதுவுமே இல்லை, திடீர்னு வராங்க அவங்க அப்படின்ற மாதிரி போச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாகவே முடிகிற மாதிரி காமிச்சாது, கொஞ்சம் ஒரு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அட் லாஸ்ட் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்பா அப்படின்னு அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை, தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கு உண்மையிலேயே. இந்த படத்துலேயே ஒரு அரசியல் தான் சொல்லணும் இது ஆக்சுவலா. அதாவது இந்த ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னாலே இவங்க வேற மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் நம்ம மக்கள்ன்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா படத்தோட கான்செப்டே
பக்கத்து வீட்டில் இருக்கவனை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம், அவங்ககிட்ட பேசுறோம் இல்லைன்னு தெரியாது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னன்னாலும் நம்ம கவலையே கிடையாது. ஒரு அகதியா வந்த ஒருத்தர் அந்த ஒரு தெருவையே மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு படம், ஃபேமிலிக்கான ஒரு படம். சரி, ஓகே, அப்படி இருந்துச்சு. பட் ஆனால் படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரெண்டு பேரையுமே. இட் வாஸ் வெரி கியூட் டு see that காம்போ. அதான் சொன்னேன்ல, ரொம்ப பேலன்ஸ்டா இருந்துச்சு படம். ரொம்ப காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது, படம் ரொம்ப சென்டிமெண்டல்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேலன்ஸ்டா இருந்துச்சு. காமெடியும் இருந்துச்சு, சென்டிமெண்ட்லும் இருந்துச்சு, அந்த ஒரு த்ரில்லிங்கும் இருந்துச்சு, அவங்க எப்போ மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. அதனால இட் வாஸ் ஈக்குவலி பேலன்ஸ். ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. எனக்கு ஆக்சுவலி அந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி நாஸ்டாலஜிக் செக்ஷன் வச்சு அவங்களோட அப்போ ட்ரெண்டான பாட்டை இப்போ போட்டு அவங்கள ஆட வச்சது செம சீன். அது எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு அந்த பாட்டை கேட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இனிஷியலாக எனக்கும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதில் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. மாடியில் நடக்கிறதா? ஆமா, அது நல்லாதான் இருந்துச்சு. அது ஒரு சும்மா ஒரு கிமிக்கு. அப்பதானே அந்த பொண்ணும் இந்த பையனும் பாத்துக்க முடியும் அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க, இந்த பையனும் துரத்தி விட்டாங்க. செம சிரிப்பாயிடுச்சு. அதை விட அந்த குட்டி பையன் அதை திருப்பி ஆடும்போது தான் செம எப்பிக்கா இருந்துச்சு அந்த சீன். ரொம்ப நல்ல ஒரு தாட் ப்ராசஸ். நான்லாம் டக்கு டக்குன்னு அழுதுடுவேன். நான்லாம் நிறைய வாட்டி அழுதேன் படத்துல. ஸோ அவங்க இறந்து போகும்போது அழுதேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஒரே லாங்குவேஜ்ல பேசி காப்பாத்துவாங்க, அப்பவும் அழுதேன். ஸோ ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்டடா இருந்தேன். தேங்க்யூ. மேம் நல்லா இருக்கு. Come. சென்னை ஜேர்னலிஸ்ட் போடுவோம் வரும். சென்னை ஜேர்னலிஸ்ட் என் டிஷர்ட்ல இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. ஆர்டர் இங்க ஃபுல்லா பிவி இங்க வந்துரு பத்தாது. பின்னாடி கேமரா பாரு.
சார் இப்படி